திருமலை திருப்பதி ஏழுமலையானை தரிசித்த பிறகு திருமலையில் அதிகமானவர்கள் கூடுவது லட்டு வாங்குவதற்குதான். திருமலையில் உண்டியல் காணிக்கைக்கு நிகராக லட்டு விற்பனை மூலம் வருமானம் 1715 ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திருப்பதி ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்களில் லட்டும் சேர்க்கப்பட்டது. இருந்தாலும் 1803ஆம் ஆண்டுதான் அப்பயாது இனிப்பு பிரசாதமாக விற்கப்பட்ட பூந்திக்கு பதிலாக லட்டு பிரசாதமாக விற்பனை செய்யும் முறை துவங்கப்பட்டது. பக்தர்களுக்கு வழங்குவதற்காக நாள் ஒன்றிற்கு 3 லட்சம் லட்டுகள் தயார் செய்யப்படுகின்றன. 620 பணியாளர்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பிரயாக்தம், அஸ்தனம், கல்யாணேயாட்சவம் லட்டு என 3 வகையான லட்டுகள் திருமலையில் தயார் செய்யப்படுகின்றன. ஒரு நாளைக்கு லட்டு தயாரிப்பதற்கு 10 டன் கடலை மாவு, 10 டன் சர்க்கரை, 700 கிலோ முந்திரி பருப்பு, 150 கிலோ ஏலக்காய், 300 முதல் 500 லிட்டர் நெய், 500 கிலோ வெல்லம், 500 கிலோ உலர் திராட்சை ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன.